பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஒரு அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். உலகத்தில் என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை இல்லை என்றால் கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்றால் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு பிள்ளையுடைய கடமை எப்படியா இருக்க வேண்டும்? கடமை அல்ல, கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வழியாய் இருக்க வேண்டும். உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. அவற்றின் முடிவுகளோ மரண வழிகளாய் காணப்படுகிறது. ஜீவனுக்கு செல்லும் பாதையானது இடுக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடுக்கத்தின் முடிவிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கானானின் அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் தீச்சூளையான அனுபவங்களில் கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு பின்பதாக இருக்கிற வசனம் சொல்லுகிறது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கரை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற. பார்ப்பதற்கு ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் என்னைக்கு ஜெபம் பண்றேன், என்னைக்கு என் கடவுளுக்காக எல்லா காரியங்களையும் செய்யறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கலாம். பாருங்கள், சில காரியங்கள் பச்சை பசேல் என்று இருக்கும். பின்பாக ஒரு செடிக்கும் சொன்னா நம்ம ஒரு சிறிய ஒரு புழு அதில் ஏறிவிட்டதென்றால் அந்த செடியானது அந்த புழுவுக்கு இரையாகிறது. அது போலதான் மனுஷன், சில துன்மார்க்கனான மனுஷனை திரும்ப நாம் காணும்போது அவர்கள் இருந்த இடம் கூட தெரியாமல் காணப்படுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்திலே யாரோ உங்களுக்கு தீமை செய்த போது கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் என்று நாம் சொல்லக்கூடாதாம். சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். காரணம், சமாதானத்தின் தேவன் தாமே வேகத்தில் உங்கள் சத்துருக்களை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தர் சமாதானத்தோடு, அவர் யாருக்கும் மறு வார்த்தை சொல்லவில்லை. காரணம், அவர் பொறுமையுள்ள தேவன். அதே போல நாமும் இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களுக்காய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய பாதையை மாத்திரம் நாம் பின்பற்றுவோமானால் இந்த பூமியின் காரியங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.